பெருவிடை சேவல்னா என்னங்க? பெருவிடை சேவல்னா 4 கிலோ 4 கிலோக்கு மேலே வரும். நல்லா கொஞ்சம் வெயிட்டான கொடி இருக்கு. இது பெருவடையும் நம்ம கண்டுபிடிக்கணும்னா எப்படி நம்ம சேவலை பார்த்து உடனே கண்டுபிடிச்சோம்? கோழி சின்ன சுத்தி உடைகள் வந்து சும்மா நாட்டுக்கோழி ஒரு 1.5 கிலோ, அதிகமாக வந்து ஒரு 2 கிலோ. இது வந்து குஞ்சிலேயே வந்து ஒரு 6 மாதம் ஆகிலே 4 கிலோ சைஸ். 6 மாதம் ஆகும்போது 4 கிலோ சைஸ். இதோட பெருவடையில ஃபைனல் வெயிட் எவ்வளோ வரும்? லாஸ்ட்டாக பெருசு கடைசியில் ஒரு 6 எத்தனை வருஷத்துல விடுமா? 1.5 வயசுல 1.5 வயசுல 6 கிலோ 6 கிலோ. இப்போ இது 6 டச் பண்ணுது. 6 டச் பண்ணுங்க. இது எத்தனை வருஷம் போட்டாங்க? இது வந்து ஒரு 13 மாதம். 13 மாதம் ஆயிடுச்சு. பெருவடையில வந்து கால் வந்து இது மாதிரி திடனமா இருக்குங்களா இல்லை எப்படிங்க? ரொம்ப திடனமா இருக்கிறது வந்து இதுக்காகாது, சும்மா ஆனால் கறிக்கெல்லாம் வளர்க்கலாம். கறிக்கு வசரம் வளர்த்துவாங்க. அது பார்த்தா கை காலம் பெருசாக இருக்கும். அந்த மாதிரி இருக்கும். இது மாதிரி வந்து பெருவடையிலேயே வந்து இது மாதிரி நடுத்தரமான கால் நம்ம சேல்ஸுக்கு நல்லா இருக்கும். சேல்ஸுக்கு நல்லா இருக்குங்க. இது வந்து நடுத்தரமாங்களா? இந்த கால் இது வந்து நடுத்தரமான கால். இதுதான் பெருவடைக்கு தகுந்த. இப்போ நார்மலாக வர மாதிரி காலு இதே பெருசு, சன்னமா இருக்கு. இது பருவத்து வரத்துக்கு எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது? காலை பார்த்து கண்டுபிடிக்கன்னு சொல்றாங்களா? இல்ல பருவத்துக்கு வரப்பவே கோழி பார்த்தோம்னாவே ஆளை பார்த்தாவே கொஞ்சம் கடிச்சு நல்லா ஆக்டிவா இருக்கு. நம்ம முள்ளு பார்த்து 1 வருஷம் 2 வருஷம் கண்டுபிடிக்கலாம். அது சில இது வந்து முள்ளு பொட்டையில வர கோழிக்கு வந்து முள்ளு குஞ்சிலே வந்து பொட்டை ஒன்று இருக்குது, முள்ளு இதோட இவ்வளவு இருக்கும் கீழே போட்டு. அதை பார்த்து நம்ம கண்டுபிடிக்க முடியாது. அதுல போல கண்டுபிடிக்க முடியாது. அது வந்து வெயிட் 1 இயர் 2 இயர்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? அது சேவலை ஃபேஸ் பார்த்தீங்கன்னா, மூஞ்சி பார்த்தீங்கன்னா ஃபேஸ் பார்த்தா தெரிஞ்சுக்கலாம். இப்போ இது என்ன ரக கோழிங்க? இது மயில், சாரோல கல் மயில். நம்மள்ட்ட என்னென்ன ரகம் இருக்குங்க? ஓரளவுக்கு எல்லாமே இருக்கு. செங்கலுக்கு மயில், செங்கல் எல்லாமே.